ஹாய், வெல்கம் பேக் டு அச்சிபா கிச்சன். ஐ எம் ஷபி. இன்றைக்கி நம்ம சிக்கன் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் பாய் வீட்டு சிக்கன் குருமானா தனி ஸ்பெஷல். கடாயில் எண்ணெய் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு சூடானதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 2 கிராம்பு ஒரு கிராம்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போடணும். 1/2 kg சிக்கனை மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணி வச்சிடணும். இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கணும், இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டு தக்காளி ஒரு 2 தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த அந்த சிக்கனை தண்ணி இல்லாமல் அதில் போட்டு அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ 1 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கணும், தயிர் சேர்த்துக்கணும். அதில் மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதோடு சேர்த்து பாயில் பண்ண விட்டுறணும் 10 மினிட்ஸ்க்கு. தேங்காய் ஒரு 1/2 தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். தனியா பொடி 3 ஸ்பூன் தனியா பொடி போடணும். அரைச்சி வச்ச தேங்காவையும் போட்டு நல்லா கொதிக்க விடணும். அவ்வளோதான், பாய் வீட்டு குருமா அருமையான சுவையில் ரெடி ஆயிடுச்சு. இந்த குருமா கீ ரைஸ்க்கு, ஒயிட் ரைஸ்க்கு, புரோட்டாக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அச்சிபா கிச்சன்.